மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இயல் 5ல் உள்ள அந்த தொடர்ச்சி நிலையாக தமிழக கல்வி வரலாறு அந்த பகுதியில் உள்ள அந்த உரைநடை பகுதியில் உள்ள தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, அந்த பள்ளிகள் என்ன, மன்றம்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. அதுக்கப்புறம் இந்த சமணம், பௌத்தம் அது போன்ற பள்ளிகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை பள்ளி என்று பெரிய திருமொழியும், ஓதும் பள்ளி என்று திவாகர நிகண்டும், கல்லூரி என்று சீவக சிந்தாமணியும் குறித்துள்ளன. இப்போ பள்ளி அப்படிங்கிற சொல்லுக்கு என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காங்க. பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பள்ளிக்கூடம் அப்படிங்கிற பள்ளி அப்படிங்கிறதுக்கு பெரிய திருமொழி சொல்லுது. அதாவது கற்பிக்கப்படும் கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா பெரிய திருமொழி அப்படிங்கிற நூல். பெரிய திருமொழி அப்படிங்கிற ஒரு நூல். அதுக்கப்புறம் ஓதும் பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா திவாகர நிகண்டு அப்படிங்கிறோம். நிகண்டு அப்படின்னா ஒரு சொற்கள் ஒரு சொல்லுக்கு பொருள் காணக்கூடியது. நிகண்டுனா ஒரு டிக்ஷனரின்னு சொல்லலாம் இல்லையா. இப்போ நிகண்டுங்கிறது இது மாதிரி திவாகர நிகண்டு அப்படிங்கிற நூலில் ஓதும் பள்ளி அப்படிங்கிறாங்க. கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை எப்படிலாம் சொல்லியிருக்காங்கன்னா பள்ளின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா பெரிய திருமொழி. இது வந்து ஒரு ஒன்வேர்டு கொஸ்டின், பெரிய திருமொழி. அதுக்கப்புறம் ஓதும் பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுன்னா திவாகர நிகண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை கல்லூரி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா சீவக சிந்தாமணி. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிருக்காங்க. பள்ளி அப்படிங்கிறதும், அப்போ ஓதும் பள்ளி, அதுக்கப்புறம் கல்லூரி, இதெல்லாம் வந்து இந்த நூல் சொல்லுது அப்படிங்கிற ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கற்றலுக்கு உதவும் ஏட்டு கற்றைகளை ஏடு, சுவடி, புத்தகம், பணுவல், நூல் என பல பெயரிட்டு அழைத்தனர் அப்படிங்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கற்றைகள் இருக்கு இல்லையா, கற்றைகள் என்ன, அந்த ஒவ்வொரு ஓலைச்சுவடையை அடுக்கி பல்வேறு ஓலைச்சுவடிகள் சேர்ந்து ஒரு கற்றை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அப்போ ஒரு ஓலைச்சுவடின்னு சொல்லாமல் பல்வேறு ஓலைச்சுவடி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் கற்றை அப்படிங்கிறோம். அதுக்கு என்னென்ன பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கற்றலுக்கு உதவும் ஏட்டு கற்றைகளை ஏடு அப்படிங்கிறாங்க. ஏடு அப்படிங்கிற பெயர். அதுக்கப்புறம் சுவடி, அதுக்கப்புறம் புத்தகம், அதுக்கப்புறம் பணுவல், அதுக்கப்புறம் நூல் என பெயரிட்டு அழைத்தனர். அப்போ அந்த புத்தகம், இன்றைக்கி நம்ம புக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த புக் அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் புக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த புக் அப்படிங்கிறது அந்த காலத்தில் ஏடு, சுவடி, புத்தகம், பணுவல், நூல் என பெயரிட்டு அழைத்தனர். இம்மூன்றும் ஃபஸ்ட்டு மூன்று இருக்கு இல்லையா, முன் மூன்றும் அப்படிங்கிறது ஏடு, சுவடி, புத்தகம், இது மூன்றும் ஓலை கற்றைகளையும், சரியா, இது வந்து ஓலை கற்றைகளை கொடுத்தது. ஓலைச்சுவடி இருக்கு இல்லையா, பனை ஓலை இருக்கு இல்லையா, அந்த பனை ஓலையை தயார்படுத்தி பக்குவப்படுத்தி பதப்படுத்தி அதை என்ன செய்வாங்க, காய வச்சு எழுதுகிற பக்குவத்துக்கு கொண்டு வருவாங்க. அதுக்கு பேர் தான் ஓலைச்சுவடி அப்படிங்கிறோம். அதுக்கு பேர் ஏடு, சுவடி, புத்தகம், இது மூணும் அந்த ஓலை கற்றைகளால் உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பின் இரண்டும், அதுக்கப்புறம் உள்ள இரண்டு என்ன, பணுவல், நூல், இது ரெண்டு இருக்கு இல்லையா, இது ரெண்டும் உட்பொருளையும் சிறப்பாக, பின்னிரண்டும் உட்பொருளையும் சிறப்பாக குறித்தன அப்படிங்கிறோம். ஓலைச்சுவடிகள் இதுக்கு ரெண்டும் பொருள் வேற. பணுவல், நூல் அப்படிங்கிறதுக்கும், பணுவல்னா பாட்டுக்கள் நிறைந்த ஒரு அமைப்பு. நூல் அப்படிங்கிறது அதுவும் பல்வேறு நூல்களை, செய்யுள், இலக்கணம், இலக்கியம், இது எல்லாமே ஒரே இதுக்குள்ள வரக்கூடியது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பெயரிட்டு அழைத்தார்கள் அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் சமண பௌத்த பள்ளிகள் அப்படிங்கிறோம். கல்வி, மருந்து, உணவு, அடைக்கலம் ஆகிய 4 கொடைகளும் சமண சமயத்தின் தலையாய அறங்களாகும் அப்படிங்கிறோம். இப்போ சமண சமயத்துக்குள்ள எதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா கல்வி, அது மட்டும் இல்லை மருந்து என்ன அப்படின்னா ஒரு நோய்க்கு இந்த மருந்து நம்ம சாப்பிடணும், ஒரு நோய்க்கு இந்த மருந்தை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் உணவு முறைகள், எப்படி சாப்பிடணும், எப்படி நம்ம உட்கொள்ள வேண்டும், எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு இரவு நேரங்களில் கடின உணவுகளை உண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு வரைமுறை இருக்குது. ஏன் அப்படின்னா உடல் ரீதியான சில தன்மைகள், வேறுபாடுகள் நம்மளுக்கு தோன்றும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா காலை நேரத்தில் நம்ம அங்கங்கே ஓடிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதனால்
செரிமானம் எளிதாகணும். ஆனால் இரவு நேரத்தில் தூங்குகிறோம் இல்லையா, தூங்குறத தவிர வேறு வேலை நம்ம செய்கிறதில்ல. ஸோ அதனால் உணவு அங்கே செரிமானத்துக்கு சிரமமாக இருக்கும். அதனால் அந்த உணவு முறைகளை சொல்லணும். அதுக்கப்புறம் அடைக்கலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த கல்வியில் யாராவது நம்மளை தேடி வரவங்களை எப்படி நம்ம அடைக்கலம் படுத்துறது, ஆறுதல் சொல்கிறது எப்படி, வாங்க இங்கே இருங்க, படிச்சுட்டு போங்க. அந்த காலத்தில் மடங்கள் நிறைய கட்டி வைத்தாங்க. வீடுகள் கூட திண்ணைகள் வைத்து கட்டினார்கள். ஏன்? வழிப்போக்கர்கள் அங்கே இடம் அமர்ந்து கொஞ்சம் இலைப்பாரிட்டு அங்கே தண்ணியும் வச்சுருப்பாங்க. ஒரு குடத்தில் மண்பானையில் தண்ணீரை வச்சுருப்பாங்க. அந்த தண்ணீரை அருந்தி அன்றைக்கி இலைப்பாரிட்டு போவாங்களாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பொது நோக்கோட ஒரு பெருந்தன்மையாக எல்லாருக்கும் ஒரு அடைக்கலத்தை தரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கட்டி வச்சுருந்தாங்க வீடுகளை. சரிங்களா? திண்ணை வைத்து கட்டினார்கள். அது திண்ணை பள்ளிக்கூடம் ஆயிடுச்சு. பின்னாடி பார்க்க போகிறோம் இல்லையா? அப்போ கல்வி, மருந்து, உணவு, அடைக்கலம் ஆகிய 4 கொடைகளும் சமண சமயத்தின் தலையாயரங்களாகும். சமண சமயத்தில் இதை ஒரு தலையாய ஒரு அறமாக மேற்கொண்டு கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சமணத்தை சேர்ந்த திகம்பர துறவிகள் மலை குகைகளில் தங்கினர். மலை குகைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அங்கெல்லாம் தங்கியிருந்து அந்த கல்விகளை போதித்தார்கள் அப்படிங்கிறான். அதில் திகம்பர துறவிகள் அப்படிங்கிறவர் ஒரு ஆள். அவர்கள் தங்களின் தங்குமிடங்களிலேயே கல்வியையும் சமய கருத்துக்களையும் மாணவர்களுக்கு போதித்தனர். அந்த மலை குகைகளை தங்கியிருக்காங்க இல்லையா, அந்த மலை குகைகளே அந்த மாணவர்களுக்கு தேவையான கல்விகளை, அங்கே சமய கருத்துக்களையும் அவங்களுக்கு கற்பித்தாங்களாம். கல்வியையும் சமய கருத்துக்களையும் மாணவர்களுக்கு போதித்தனர். சரிங்களா? அதுக்கப்புறம் பள்ளி என்ற சொல்லுக்கு படுக்கை என்ற பொருள் உள்ளது. பள்ளி என்ற சொல்லுக்கு படுக்கை அப்படிங்கிறோம். என்ன படுக்கை? இப்போ பெருமாள் பள்ளி கொண்டாள் அப்படின்னு சொல்கிறோம், பள்ளி கொண்டார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ என்ன பள்ளி கொண்டார்? பாம்பு படுக்கையில் சயன பள்ளியாக காட்சியளிக்கிறான்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அங்கே பள்ளி அப்படின்னா படுக்கை அப்படின்னு பொருள். படுத்துக்கிட்டு அப்படி அழகாக கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு அப்படி உட்காந்துருப்பார் இல்லையா, படுத்துருப்பார் இல்லையா, நெடுஞ்சான் கிடையாது. அப்போ பள்ளி என்ற சொல்லுக்கு படுக்கை என்று பொருள். அவர்களில் படுக்கையின் மீது மாணவர்கள் அமர்ந்து கற்றதனால் பள்ளிக்கூடம் என அழைக்கப்படலாயிற்று. பள்ளிக்கூடம் என ஏன் பள்ளிக்கூடம் சொன்னாங்க அப்படின்னா, அவர்கள் படுத்திருந்த அந்த சமண படுக்கை இருக்கு இல்லையா, அந்த படுக்கையில் உட்காந்து படித்தோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல படிப்பு வரும் அப்படின்னு நினச்சாங்களாம். அங்கே போய் உட்காந்து படித்தாங்களாம். ஸோ அதனால் அந்த கல்விக்கூடம் அப்படிங்கிறது பள்ளிக்கூடம் என வழங்கலாயிற்று. பள்ளி என்னும் சொல் சமண பௌத்த சமயங்களின் கொடையாகும். பள்ளிக்கூடம் அப்படிங்கிற சொல்ல யார் தந்த கொடை அப்படின்னா, சமணர்களும் பௌத்தர்களும் அவங்க சமயம் சார்ந்த அந்த கொடையை தான் அந்த பள்ளிக்கூடம் அப்படின்னு சொன்னாங்க. பள்ளிங்கிற சொல்லை அவங்க கொடுத்த. சமண பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்களுக்கு எடுத்த படுக்கைகள் பற்றி திருச்சி மலைக்கோட்டையிலும் தமிழகத்தின் புகழ்பெற்ற சமண குன்றான கழுகுமலையிலும் உள்ள கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. ஸோ இந்த சான்றுகள் எங்கே இருக்குது அப்படின்னா, திருச்சியில் மலைக்கோட்டை இருக்கு இல்லையா, அங்கேயும் அதுக்கப்புறம் கழுகுமலையில் உள்ள குன்றுகளிலும் இந்த உள்ள கல்வெட்டுகள் சொல்லப்படுது. சமண பள்ளிகளிலும் பயின்ற மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்களுக்கு எடுத்த படுக்கைகள் பற்றி திருச்சி மலைக்கோட்டையிலும் தமிழகத்தின் புகழ்பெற்ற சமண குன்றான கழுகுமலையிலும் உள்ள கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. இப்போ ஆசிரியர் தங்கணும் அந்த மலை குகைகளையும் அந்த மலை படுகைகளையும் தங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிறோம். அந்த தங்கக்கூடிய இடம் செம்மையாக இருக்கணும் இல்லையா? அப்போ மாணவர்கள் போய் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த இடத்த நல்லா துரிதப்படுத்தி சுத்தப்படுத்தி அவங்களுக்கு தங்குறதுக்கு அது மாதிரி அவங்க அமைச்சு கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி சான்றுகள் எங்கே இருக்குது அப்படின்னா, திருச்சி மலைக்கோட்டையில் இருக்குது. அதுக்கப்புறம் கழுகுமலை அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இந்த இடம் தான் இந்த பாருங்கள், ஆசிரியர் உட்காந்துருக்கார் இல்லையா, மலைப்பகுதியில் ஆசிரியர் உட்காந்துருக்கார், கொள்ளியோர மாணவர்கள் உட்காந்து படம் கேட்குறாங்க இல்லையா, அவங்க இருந்த இடத்த அந்த மாதிரி எல்லாம் ஒழுங்குபடுத்தியிருக்காங்க இல்லையா. ஸோ அது மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வந்தவாசி அருகிலுள்ள வேடல் என்னும் ஊரில் இருந்த சமண பள்ளியில் பெண் சமண ஆசிரியர் ஒருவர் 500 மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தார். இது ஒரு செய்தி. வந்தவாசி அப்படிங்கிற பகுதியில், வந்தவாசி அருகிலுள்ள வேடல் என்னும் ஊரில், இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. வேடல் அப்படிங்கிற ஊரில் இருந்த ஒரு சமண பள்ளியில் பெண் சமண ஆசிரியர் ஒருவர் 500 மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தார். இது ரொம்ப ஒரு சிறப்புக்குரிய பேர். அவர் பேர் பட்டினி குரத்தி அப்படிங்கிறது.
என்னும் சமண பெண் ஆசிரியர் விழாப்பாக்கத்தில் சமண பள்ளி ஒன்றை நிறுவினார். அதுக்கப்புறம் பட்டினிகுரத்தி இவங்களும் பட்டினிகுரத்தி அப்படிங்கிற ஒரு சமண பெண்ணும் ஆசிரியர் விழாப்பாக்கத்தில் சமண பள்ளி ஒன்றை நிறுவினார். இந்த மாதிரி ஆசிரியர் அப்படின்னா அந்த காலத்தில் ஆண்கள் மட்டும்தான். ஏன்னா முன்னீர் வழக்கம் மகடோடு இல்லை அப்படிங்கிற ஒரு சான்று தொல்காப்பியத்தில் இருக்குது. பொதுவாக பெண்கள் வந்து கடல் கடந்து போகக்கூடாது, வீட்டை கடந்தே போகக்கூடாது. பாரதியார் பாடியிருக்கார் இல்லையா, வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்த விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் அப்படின்னு சொல்ல இல்லையா. அந்த மாதிரி பெண்கள் வந்து அடுப்பாங்கல்ல தான் கிடக்கணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்ன காலம் மாறி இன்னைக்கு பெண்கள் ஒரு 500 மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஒரு ஆச்சரியத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சமண பெண் ஆசிரியர் விழாப்பக்கத்தில் சமண பள்ளி ஒன்றை நிறுவியிருக்காங்க. அப்படின்ற பெண்களும் அந்த காலத்தில் முன்னிறுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பட்டினிகுரத்தி என்னும் சமண பெண் ஆசிரியர் விழாப்பாக்கத்தில் பெண் ஆசிரியர் விழாப்பாக்கத்தில் சமண பள்ளி ஒன்றை நிறுவினார் அப்படின்னு இப்படி வாசிக்கணும். நான் கொஞ்சம் வாசி தப்பாக வச்சுட்டேன். வாங்க, பட்டினிகுரத்தி என்னும் சமண பெண் ஆசிரியர் விழாப்பாக்கத்தில் சமண பள்ளி ஒன்றை நிறுவினார் அப்படிங்கிற விஷயம். இவை சமண பள்ளிகளில் பெண்களும் ஆசிரியர்களாக இருந்துள்ளனர் அப்படிங்கிறது விளக்குது என்பதை வெளிப்படுத்துகின்றன. பெண்களுக்கென தனியாக கல்வி கற்பிக்கும் சமண பள்ளிகள் பெண் பள்ளிகள் என்றும் அழைக்கப்பட்டன. பெண்களுக்குன்னு அழைக்கக்கூடிய இடம் பெண் பள்ளிகள் அப்படின்னாங்க. பெண்கள் மட்டும் கற்றுக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பெண் பள்ளிகள் அப்படின்னே அழைத்தார்கள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த பக்கத்தில் ஒரு குளறுபடி இருக்குது, அது கொஞ்சம் நான் புத்தகத்தில் வாசி சொல்லிடுறேன் பாருங்கள். தமிழர்கள் இன்று பரவலாக ஏற்றுக்கொண்டிருக்கும் பட்டி மண்டபம் என்ற கலை வடிவம் சமயத்துறையிலிருந்து தோன்றியது. பட்டி மண்டபங்கிறது ஒரு சமயத்துறையிலிருந்து தோன்றியது அப்படிங்கிறாங்க. பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்றும் மணிமேகலையில் கூறப்படுகிறது. சரிங்களா, மணிமேகலையில் கூறப்படுகின்றது அப்படின்னு. மணிமேகலை என்ன சொல்கிறாங்கன்னா, சமய கருத்துக்களை விவாதிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த பட்டி மண்டபம் அப்படிங்கிறது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் அப்படிங்கிறத மணிமேகலை அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் சமயத்தின் பாடல் பாருங்கள், அந்த மணிமேகலையில் உள்ள பாடல் அந்த பட்டி மண்டபம் அப்படிங்கிறது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் அப்படின்னு சொல்ல இல்லையா. அந்த பட்டி மண்டபம் அப்படிங்கிறத பாடல் என்ன அப்படின்னா, இந்த புத்தகத்தில் பாருங்கள். ஒட்டிய சமயத்து உரு பொருள் வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் அப்படின்னு சொல்லி அந்த மணிமேகலை அந்த நாட்டியம் ஆட வருவாங்க இல்லையா. அப்போ வந்து பாங்கறிந்து ஏறுமின் அப்படின்ட்டு அந்த நாட்டிய நகைகளை ஏற்றுவாங்க. அந்த மாதிரி பட்டி மண்டபம் அப்படிங்கிறது அந்த கலைகளை கற்பிக்கக்கூடிய இடமாக திகழ்ந்தது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழகத்தில் காஞ்சிபுரத்தில் வந்து சேர்ந்த சீன பயணி யுவான் சுவாங் அங்கிருந்து பௌத்த பல்கலைக்கழகத்தில் தங்கி சிறப்புரை ஆற்றியிருக்கிறார் என்ற செய்தியும் பௌத்தமும் சமணமும் தமிழகத்தின் கல்வி வரலாற்றுக்கு செய்த பெரும்பங்கினை விளக்குகிறது. அப்போ சீன பயணி இருக்காங்க இல்லையா, இந்த யுவான் சுவாங் அப்படிங்கிறவரும் அதுக்கப்புறம் வந்து பணியாற்றியிருக்கிறாரு. தமிழகத்தில் வந்து தங்கி பணியாற்றிய ஒரு யுவான் சுவாங் அப்படிங்கிறது. அப்போ சைவமும் அந்த சமணமும் பௌத்தமும், சரிங்களா, பௌத்தமும் சமணமும் தமிழகத்தில் கல்வி வரலாற்றுக்கு செய்த பெரும்பங்கை உணர்த்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்க, திண்ணை பள்ளிக்கூடம், குருகுல கல்வி, மரபு வழி கல்வி முறைகள் அப்படின்னு வந்தாங்க. மரபு வழி கல்வி முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் குருகுல கல்வி, திண்ணை பள்ளிக்கூடம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெற்றி பள்ளிகள், இது போன்ற பள்ளிக்கூடங்கள் நிறையா இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இங்கே குருகுல கல்வி முறை என்ன அப்படின்னா, இம்முறையில் மாணவர்கள் ஆசிரியர்களை அணுகி அவருடன் பல ஆண்டுகள் தங்கி அவருக்கு தேவைப்படுகிற பள்ளிகளை செய்து கல்வி கற்றனர் அப்படிங்கிறோம். மாணவர்கள் வந்து ஆசிரியர் இடத்துக்கு போயிட்டு கல்வி கற்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது குருகுல கல்வி அப்படிங்கிறோம். குருகுல கல்வியில் வந்து அங்கே போய் மாணவர்கள் அங்கே போய் தங்கிடுவாங்க. தங்கி ஆசிரியர்களுக்கு வேண்டிய தொண்டுகள் செய்து அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு வருவாங்களாம். அங்கேயே தங்கி அங்கேயே கல்வி காலம் முடிந்ததுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவாங்களாம். ஸோ அந்த மாதிரி குருகுல கல்வி முறைகள் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செய்து கற்றல் வாழ்ந்து கற்றல் எளிமையாக வாழ்தல் என்ற அடிப்படையில் இக்குருகுல கல்வி முறை அமைந்திருந்தது. இம்முறை கல்வி முறை அமைந்திருந்தது போதான முறையை தாண்டி வாழ்வியலை கட்டமைப்பதில் உறுதியானதாக விளங்கியது. போதான முறை அப்படின்னா போதித்தல் முறை. கல்வி கற்பிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அங்கே வாழ்க்கை முறையும் கற்றுக்கிட்டாங்களாம். எப்படி வாழணும்,
நம்ம சமுதாயத்தில் எப்படி வாழணும் அப்படிங்கிற விதத்தையும் அவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற விதத்தை அங்கே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திண்ணைப்பள்ளி கல்வி முறை அப்படிங்கிறது எப்போ தோன்றியதுன்னா 19ஆம் நூற்றாண்டில் தோன்றியது அப்படிங்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டில் தோன்றியது அப்படிங்கிறாங்க. இப்போ 19ஆம் நூற்றாண்டில் தோன்றி 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் கிராமங்கள் தோறும் பெருமளவில் திண்ணைப்பள்ளிகள் இருந்தன அப்படிங்கிறோம். திண்ணைப்பள்ளிகள் இருந்தது. ஸோ இதன் வாயிலாகத்தான் அந்த காலத்தில் கட்டக்கூடிய வீடுகள் எல்லாமே திண்ணைகள் வைத்து கட்டினார்களாம். ஏன் திண்ணைகள் வைத்து கட்டினார்கள் அப்படின்னா, வழிப்போக்கர்கள் வர்றாங்க இல்லையா, அந்த வழியாக நடந்து வரக்கூடிய வழிப்போக்கர்கள் சற்று நேரம் இளைப்பாரி ஒரு குடத்தில் ஒரு மண்பானையில் தண்ணீரும் வச்சுருப்பாங்களாம். அந்த தண்ணீரை அருந்தி இளைப்பாரிட்டு போவாங்களாம். ஸோ இந்த அமைப்பிலே ஒவ்வொரு வீடும் கட்டப்பட்டது. அந்த காலத்தில் திண்ணைகளை வைத்து கட்டப்பட்டது நோக்கம் இதற்காக அப்படிங்கிறோம். ஸோ அதன் வழியாக தான் திண்ணைப்பள்ளிகள் அப்படின்னு உருவாகினது அப்படின்னு சொல்கிறாங்க. அவற்றை தெற்றிப்பள்ளிகள் என்றும் அழைத்தனர். திண்ணைப்பள்ளிக்கு இன்னொரு பேர் என்ன, தெற்றிப்பள்ளிகள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து ஒன்வேர்டு அப்படின்னு சொன்னாங்க. திண்ணைப்பள்ளிகள் பள்ளிக்கூட ஆசிரியர்கள் கணக்காயர்கள் என்றே அழைக்கப்பட்டனர். ஸோ அவங்களுக்கு பேர் தான் கணக்காயர்கள். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, ஆசிரியர்கள், கணக்காயர்கள், அரங்கோ, குறவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா. அதில் கணக்காயர்கள் யாருன்னா கணக்கையும் எழுத்தையும் சொல்லக்கூடியவங்க, சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்க அப்படிங்கிறோம். ஸோ இந்த மாதிரி திண்ணைப்பள்ளிக்கூடத்தில் அந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிறோம். அக்கால கல்வி முறை திண்ணைப்பள்ளி முறை என்றே தமிழகத்தில் அழைக்கப்பட்டது. இப்பள்ளிகள் ஒரே மாதிரியான வரன்முறையுடன் செயல்படவில்லை. எனவே ஆங்கிலேயர்கள் திண்ணை பள்ளி முறை என்றே தமிழகத்தில் அழைக்கப்பட்டது. ஆங்கிலேயர் திண்ணை பள்ளி முறை ஒரே வரன்முறைனா இல்லை, அங்கே வந்து அங்கே இருந்துட்டு போகணும், அவ்வளோதான். இப்போ நம்ம வரன்முறைனா என்ன சார் அப்படின்னா, ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளுக்கு பாடத்திட்டம் இருக்குது, இத்தனை பாடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த பள்ளி வேலை இருக்குது. பள்ளி வேலைகள் வந்து இப்போ 10 மணிக்கு தொடங்கி 5 மணிக்கு முடியுது அல்லது 5:30க்கு முடியுது இல்லையா. அப்போ ஒரு வரைமுறை இருந்தது இப்போ உள்ள முறையில். அப்போ இல்லை, அப்போ என்ன இல்லை, திண்ணைப்பள்ளிக்கூடத்தில் என்ன இல்லை அப்படின்னா, அங்கேயே தங்கி அங்கேயே மாணவர்கள் படித்ததுனால அவங்க எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அங்கேயே தான் தங்கியிருக்கணும், வேறு வழியே இல்லை. ஆசிரியர் இல்லத்திலே தங்கி படித்து வர வேண்டும், அந்த மாதிரி உள்ள அமைப்பு இருந்தது அப்படிங்கிறோம். இப்பள்ளிகள் ஒரே மாதிரியான வரன்முறையுடன் செயல்படவில்லை. எனவே ஆங்கிலேயர்கள் திண்ணைப்பள்ளிகள், பாடசாலைகள், மக்தாப்புகள், மதராஸ்கள் போன்ற கல்வி அமைப்புகள் நாட்டுக்கல்வி என்று அழைத்தனர் அப்படிங்கிறோம். இதெல்லாம் வந்து நாட்டுக்கல்வி அப்படின்னு அழைத்தாங்க. மதராசாக்கள், பாடசாலைகள், மக்தாப்கள் இதெல்லாம் வந்து கல்வி அமைப்புகள் ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்பள்ளிகளில் பாடத்திட்டம், பள்ளி நேரம், பயிற்றுவிக்கும் முறை ஆகியன ஆசிரியரின் விருப்பப்படியே அமைந்திருந்தன. ஆசிரியர் வந்து அங்கே விருப்பப்படி, ஏன்னா திண்ணைப்பள்ளிக்கூடம் இல்லையா, அவர் வீட்டிலே தங்கியிருக்கணும். அதனால் வந்து அவங்க ஆசிரியர் விருப்பப்படி தான் மாணவர்கள் வெளில வர முடியும் அப்படின்னாங்க. சரி, இந்த மாதிரி ஒரு நேர அமைப்பு கொடுத்துருந்தாங்க. பள்ளிக்கூடம், இந்த படத்தை பாருங்கள். இந்த ஒரு ஆசிரியர் திண்ணையில் உட்காந்து இந்த மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையா, இதுதான் திண்ணை பள்ளிக்கூடம் அப்படிங்கிறோம். திண்ணை பள்ளிக்கூடத்தில் இப்படி ஒரு பாடம் ஏற்ற. இந்த தமிழகத்தில் விடுதலைக்கு முன் கல்வி வளர்ச்சி அப்படிங்கிற பகுதியில் பாருங்கள். இப்போ 1826 அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த வருஷத்தில் சென்னை ஆளுநர் சர் தாமஸ் மன்றோ ஆணைக்கிணங்க பொதுக்கல்வி வாரியாக துவங்கப்பட்டது. பொதுக்கல்வி வாரியம் துவங்கப்பட்டது. இப்போ 1826 சென்னை ஆளுநர் சர் தாமஸ் மன்றோ ஆணைக்கிணங்க பொதுக்கல்வி வாரியம் தொடங்கப்பட்டது. இது ஒரு நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் கல்வி வளர்ச்சியில் 1835 அந்த ஆண்டில் சென்னை மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்டது. சென்னை மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்டது. இது இந்தியாவின் முதலில் தொடங்கப்பட்ட 2 மருத்துவக் கல்லூரிகளில் ஒன்று அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் 1854 பொதுக்கல்வித்துறை நிறுவப்பட்டு முதல் பொதுக்கல்வி இயக்குனர் அப்படின்னு சொல்லி நியமிக்கப்பட்டாங்க. முதல் பொதுக்கல்வி இயக்குனர் அப்படின்னு சொல்லி ஒரு நியமனம் அங்கே வந்தது அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1857 சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறோம். 1857 இந்த ஆண்டுகள்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சும்மா வாசிக்கிறதா வரும் இல்லை. 1859 அப்படின்னு பார்த்தோம்னா 1794 தொடங்கப்பட்ட ஸ்கூல் ஆஃப் சர்வே என்ற நிறுவனம் 1859 கிண்டியில் பொறியியல் கல்லூரியாக வளர்ச்சி பெற்றது. கிண்டியில் வந்து பொறியியல் கல்லூரியாக வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் 1910 தமிழ்நாடு இடைநிலை கல்வி வாரியம் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் 1911 பள்ளி இறுதி வகுப்பு மாநில அளவிலான பொதுத் தேர்வில் நடைமுறைக்கு வந்தது. இப்போ பொதுத் தேர்வுங்கிறது இங்கே தான் நடைமுறைக்கு வந்தது. 1911 பள்ளி இறுதி வகுப்புக்காக ஒரு மாநில அளவிலான பொதுத் தேர்வில்
நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் தமிழகத்தில் விடுதலைக்கு முன் கல்வி வளர்ச்சி அடைந்த அந்த ஆண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுமக்களுடைய கல்வி தேவையை இப்பள்ளிகள் ஓரளவேனும் பூர்த்தி செய்தன. ஏன் அப்படின்னா அந்த மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படின்னா அனைவரும் கல்வி கற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் கற்றாங்க. சென்னை மாகாணத்தில் 12,498 திண்ணை பள்ளிகள் இயங்கி வந்தன. இதை நோட் பண்ணிக்கோங்க. 12,498 இது வந்து ஒன் வேர்டு. சென்னை மாகாணத்தில் 12,498 திண்ணை பள்ளிகள் இயங்கி வந்தன என்றும் அவற்றின் கல்வித்தரம் பல ஐரோப்பிய நாடுகளின் அப்போதைய கல்வித்தரத்தை காட்டிலும் உயர்ந்ததாகவே காணப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க என்றும் தாமஸ் மன்றோ காலத்தில் நடத்திய ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாமஸ் மன்றோ அப்படிங்கிற அவர் காலத்தில் இந்த ஆய்வு இருக்கப்பட்டது அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயர்நிலை கல்வி முறை அப்படிங்கிறோம். இப்போ தனிநிலையில் புலவர்களிடத்து கற்கும் கல்வி முறை என்ற வகைமைக்குள் இக்கல்வி முறை விளங்கும். ஆசிரியர் இருந்தாங்க, அதுக்கப்புறம் உயர்கல்வி முறை கல்லூரி அப்படிங்கிற நிலைமையில் வந்தாங்க. அப்போ தனிநிலை கல்வி, இப்போ 40 மாணவர்களை வைத்து ஒரு ஆசிரியர் பாடம் கற்றார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மாணவர்களை வைத்து ஒரு ஆசிரியர் பாடம் கற்பித்தார். அது வந்து உயர்கல்வி அப்படிங்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த எம்ஃபில் தீசஸ் பிஹெச்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அமைப்புகள். இப்போ 5 பேருக்கு ஒரு கைடு இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, ஒரு ப்ராஜெக்ட் என்ன செய்வாங்க, அதை எழுதி கொண்டாந்து சப்மிட் பண்ணுவாங்க. அவங்க அதை கையெழுத்திட்டு அதை அங்கீகாரம் செலுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை வந்தது உயர்கல்வி முறையில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திருவாவடுதுறை ஆதீன மடத்தின் தலைமை புலவராக விளங்கிய மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரிடம் தமிழ் தாத்தா சாமிநாதர் பட்டம் பயின்ற இம்முறை. இந்த முறையில் தான் வந்து உவேசா வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார்கிட்ட கல்வி கற்றார் அப்படிங்கிறோம். 5 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற மாதிரி. இது கைடு, அதாவது கைடு மட்டும் தான் பண்ணுவாங்க, உட்காந்து சொல்லிலாம் கொடுத்துட்டு மாட்டாங்க. இதை படிச்சுக்க, இதை செஞ்சுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது உயர்கல்வி அப்படின்னு சொன்னாங்க. அந்த திரிகடுகம் அப்படிங்கிற நூலில் கூட தான் சொல்கிறாங்க, கணக்காயர் இல்லாத ஊரும் சரிங்களா, பிணக்கருக்கும் மூத்தோரை இல்லா அவை கலனும் துண்ணும் தன்மையிலாளர் அவை விரும்பும் இம்மூன்றும் நன்மை பயத்துள்ள எண்ணின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரிகடுகம் அப்படிங்கிற ஒரு பாடலை சொல்கிறாங்க. அதான் ஆசிரியர், அதாவது ஊர், கோயில் இல்லாத ஊர் செழிக்காது சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஆசிரியர் இல்லாத இடம் செழிக்காது அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில் இந்த ஆசிரியர்கள் கல்வி முறையில் என்ன மாற்றங்கள் இருந்தது, விடுதலைக்கு முன் கல்வி வளர்ச்சி எப்படி இருந்தது, திண்ணைப்பள்ளிகள் என்ன, குருகுல கல்வி முறைனா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். குருகுல கல்வி முறைக்கும் திண்ணைப்பள்ளிக்கு நெற்றிப்பள்ளிகள் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் உயர்நிலை கல்வி முறை இதை பற்றி பார்த்துருக்கோம். உயர்நிலை கல்வி முறையில் வந்து ஆசிரியர்கள் திருவாவடுதுறை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. இது போன்ற வகுப்புகள் பார்த்துருக்கோம். தேங்க்யூ வெரி மச். இதெல்லாம் சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க.